بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது டியூப்நெட் நியூஸ் தமிழ் வாயிலாக. இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், துஆ சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக என்ன துஆவை நாங்கள் கேட்டால் எங்களுக்கு இம்மை மறுமை வாழ்வுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்குமோ அந்த துஆ தொடர்பாகத்தான் இந்த ஹதீஸ் தொகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது நாங்கள் ஒரு சில துஆக்களை கேட்டிருப்போம், ஆனால் மிகவும் கருத்தாளமிக்க ஒரு துஆவாக ஒரு சில துஆக்கள் காணப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் கருத்தாளமிக்க ஒரு துஆக்களைத்தான் பெரும்பாலும் கேட்பார்கள். ஏனைய துஆக்களை விட்டு விடுவார்கள் என்ற அந்த அபூதாவினுடைய அறிவிப்புக்கு அமைவாக நாம் இன்று மிக முக்கியமான துஆவான இந்த துஆவை பார்க்கிறோம். இது ஒரு ஷார்ட் வீடியோவிலே பூர்ணமாக சொல்லக்கூடிய ஒரு துஆவல்ல. எனவே தான் இதனை ஒரு வீடியோவாக ஒளிப்பதிவு செய்து நான் இதனை வெளியிடுகின்றேன். எனவே இது தொடர்பான இந்த துஆக்களை படித்து அதனுடைய கருத்துக்களை விளங்கி நாம் ஓதி பயனடைய முயற்சிப்போமாக. அதே போல இந்த துஆக்களை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்வதனூடாக அவர்களும் பிரயோசனம் அடைவார்கள், நமக்கும் நன்மைகள் சேரும். எனவே கூடுதலாக பேசிக்கொண்டிருப்பதை விட நேரடியாக துஆவுக்குள் செல்லலாம். வாங்க நாம் துஆவுக்குள்ள போகலாம். அதுதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா என்று ஓதுவார்கள். அதாவது, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் நேர்வழியையும் பயபக்தியையும் பத்தினித்தனத்தையும் தேவையற்ற தன்மையும் கேட்கிறேன். அப்படிங்கிற அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். அதாவது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா என்ற அந்த துஆவை ஓதுவார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கடும் கஷ்டங்களை விட்டும் துர்ப்பாக்கியம் வந்தடைவதை விட்டும் தீய விதியை விட்டும் விரோதிகள் மகிழ்ச்சி அடையும் சிரமங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். இது புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த ஹதீஸின் தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஊது பில்லாஹி மின் ஜஹ்தில் பலாஇ வதரகிஷ் ஷகாஇ வசூஇல் கலாஇ வஷமாத்தத்தில் அஅதா என்ற அந்த ஒரு பிரயோசனமான துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். இது மிக முக்கியமான துஆ. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆখিরাতি அல்லதி ஃபீஹா மஆதி வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைரின் வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். மிகவும் ஒரு பிரயோசனமான துஆ. இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் வரக்கூடிய இந்த துஆவினுடைய கருத்தம்சத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆழமான கருத்தம்சத்தை உடைய இந்த துஆ. அந்த கருத்தையும் உங்களுக்காக தருகின்றேன். யா அல்லாஹ், எனது காரியத்தின் பாதுகாப்பாய் விளங்கும் எனது தீனை எனக்கு நீ சீராக்குவாயாக. அப்போ எங்களோட தீனுடைய விஷயத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சீர் செய்யும்படி இந்த துஆவினூடாக கேட்கிறோம். அடுத்ததாக, எனது வாழ்வு எதில் உள்ளதோ அத்தகைய எனது துன்யாவை சீராக்குவாயாக. அதே போல என் மீளுமிடம் எதில் உள்ளதோ அத்தகைய எனது ஆஹிராவை எனக்கு சீராக்குவாயாக. வாழ்வை எனக்கு அனைத்து நலனிலும் அதிகரிப்பாயாக. மரணத்தை எனக்கு அனைத்து கெடுதிகளை விட்டும் நிம்மதியானதாக ஆக்குவாயாக. எவ்வளோ ஒரு அருமையான துஆ இல்லையா? கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஓதி வர வேண்டும், ஓதி பிரயோசனம் அடைய வேண்டும். அந்த கருத்தை மீண்டும் உங்களுக்காக தருகிறேன். யா அல்லாஹ், எனது காரியத்தின் பாதுகாப்பாய் விளங்கும் எனது தீனை எனக்கு நீ சீராக்குவாயாக. எனது வாழ்வு எதில் உள்ளதோ அத்தகைய எனது துன்யாவை சீராக்குவாயாக. என் மீளுமிடம் எதில் உள்ளதோ அத்தகைய எனது ஆஹிராவை எனக்கு சீராக்குவாயாக. வாழ்வை எனக்கு அனைத்து நலனிலும் அதிகரிப்பாயாக.
மரணத்தை எனக்கு அனைத்து கெடுதிகளை விட்டும் நிம்மதியானதாக ஆக்குவாயாக அப்படிங்கிற அந்த பிரயோசனமான துவா. அனைவரும் பயனடைய உண்மையாக இந்த துவாவை உங்களுடைய குடும்ப உறவுகள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய சமூக வலைதளங்களிலே பகிர்வதனூடாக நீங்களும் பலனடைந்து மற்றவர்களும் பலனடைவார்கள். அதனூடாக உங்களுக்கும் அந்த நன்மை வந்து சேரும் என்ற அந்த ஒரு உயரிய சிந்தனையை கூறிக்கொண்டு, எனவே இந்த துஆ பிரார்த்தனையை நாமும் ஓதி பலனடைந்து பிறரும் ஓதி பலனடைய இந்த காணொளியினை ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள். மீண்டும் ஒரு மிகவும் பிரயோசனமான துஆ தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் டியூப்நெட் நியூஸ் தமிழில் இருந்து MR MS. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.